Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. Sorry. சமூக வலைதளங்களில் அதிகமான வியூஸ்களை பெற்று நல்ல வருமானம் சம்பாதிக்க வேண்டும் என்று எண்ணிய யூடியூபர் தான் கைது செய்யப்பட்டு முகத்தை மூடி முக்காடு போட்டு அழைத்து வரப்படும் இந்த நபர். டெல்லியைச் சேர்ந்த 32 வயதான குர்மன் சிங் என்ற யூடியூபர் ரோட் சேஃப்டி வாலா என்ற பெயரில் சமூக வலைதள கணக்குகளை நடத்தி வந்தார். அந்த சேனலில் பெண்கள் மற்றும் சிறுமிகள் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது வேண்டுமென்றே பைக்கால் மோதிவிட்டு சாரி டிடி என்று கூறி மன்னிப்பு கேட்பது போல் நடித்து பாதிக்கப்பட்டவர்களின் பதற்றமான அதிர்ச்சி மற்றும் கோபமான எதிர்வினைகளை வீடியோவாக பதிவு செய்து அவர்களின் அனுமதியின்றி சமூக வலைதளங்களில் வெளியிடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளார். இதேபோல சமீபத்தில் 2 பெண்கள் சென்ற ஸ்கூட்டரை இடித்துவிட்டு அவர்களை பின்தொடர்ந்து சென்று திட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதையும் வீடியோவாக எடுத்து வைரலாக வேண்டும் என லைக்ஸுக்காகவும் வியூஸுக்காகவும் அவனது யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளான். வீடியோ வெளியான சில தினங்களில் அவ்வீடியோவில் மோதலுக்கு உள்ளாக்கப்பட்ட சிறுமிகள் பெற்றோரிடம் நடந்ததை விளக்கிய நிலையில் அறிவுறுத்தலின்படி காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர். விசாரணையை தொடங்கிய சைபர் கிரைம் போலீசார் யூடியூபர் குர்மன் சிங்கை கைது செய்து போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரது மொபைல் போன் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்களை பறிமுதல் செய்து விசாரணை செய்து வருகின்றனர். சமூக வலைதளங்களில் வைரலாக வேண்டும் என்ற நோக்கத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பையும் குறிப்பாக பெண்களின் தனி உரிமையையும் மீறும் செயல்கள் கடுமையான சட்ட நடவடிக்கைக்கு வழிவகுக்கும் என்பதை இந்த சம்பவம் நினைவூட்டியுள்ளது. பிரபலமாக வேண்டும் என எண்ணி அனுமதியின்றி தனியுரிமை பாதுகாப்பை மீறி ஒருவரை மற்றவர்கள் முன்னிலையில் கேலி பொருளாக்கி பொழுதுபோக்குக்காக பிராங்க் செய்து வீடியோ எடுத்து இணையத்தில் வெளியிட்டாலும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 2 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.